ஹாய், என் பேர் விஷ்ணு பிரசாத். நான் இந்த வருஷம் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். நான் 2 months ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணேன். பட் அது எனக்கு செட் ஆகலை. ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சித்தி வந்து இங்கே இந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் எங்கள் சித்திகிட்ட கேட்டேன், சித்தி இது மாதிரி நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட் எப்படி இருக்குன்னு. சித்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க. நான் வந்து ஒரு 1 monthலேயே நான் வரும்போது ரொம்ப ஒன்றுமே தெரியாது. ஆல்சோ மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ அதனால் வந்து அவ்வளோவா எந்த இதுவுமே என்கிட்ட கிடையாது, கோடிங் நாலேஜ் கிடையாது. பட் நான் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் வந்தேன். பட் ஆனால் இங்கே வந்தோடனே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் கிடைச்சி. ஏன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதாவது ஒன்றுமே தெரியல, பிகினராக இருந்தாலும் அவங்க வந்து நல்லா சொல்லி கொடுத்து நம்மளை டெவலப் பண்ணிடுவாங்க. இப்போ இங்கே வந்து நான் 2 months ஆகுது. எனக்கு இன்னும் இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒன்றுமே தெரியாத இருந்தவன். நான் இப்போ 2 monthsல கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ எங்கள் சித்தியும் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. அவங்க சித்தி வந்து ப்ளேஸ் ஆகி இப்போ அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நானும் இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நான் கண்டிப்பாக ஜாப் எடுத்துருவேன் இன்னும் ஒரு 2-3 monthsல. இப்போ ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்னால் வந்து காலேஜில் கூட நான் ப்ராஜெக்ட் பண்ணதில்லை மெக்கானிக்கல் ஓரியன்டாக. பட் ஆனால் இங்கே வந்து ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இன்ஸ்டியூட்டில் வந்து நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டவுட் எப்போனாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்ன டவுட்னாலும் அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. நம்ம லேட்டராக நம்ம இருந்து கூட ஸ்டடி பண்ணிட்டு போகலாம். சாயங்காலம் வரைக்கும் கிளாஸ் ஹவர்ஸ்லாம் ஸ்டடி பண்ணணும்ல. நம்ம கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஈவினிங் வரைக்கும் கூட நம்ம இங்கே உட்காந்து அவங்ககிட்ட டவுட் கேட்டு படிச்சுக்கலாம். அந்தளவுக்கு அவங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு கெட்டிங் டெக்னாலஜி.